திருச்சி நகரோட அடையாளமாக இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் தரையில இருந்து பார்த்தா வானத்தை தொடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கிட்டத்தட்ட 275 அடி உயரம், மேலே போக 417 படிக்கட்டு ஏறணும். ஆனால் ஏறி மேலே போயிட்டா அங்கே வீசுகிற காற்றுல களைப்பெல்லாம் பறந்து போயிடும். இந்த கோயிலுக்கு ஒரு செம்ம ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குது தெரியுமா? ராமாயண போர் முடிஞ்சதும் ராவணனோட தம்பி விபீஷணன் இலங்கைக்கு கிளம்புறாரு. அப்போது ராமர் அவருக்கு பரிசா ஸ்ரீரங்கநாதர் சிலையை கொடுக்குறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த சிலையை எந்த காரணத்துக்காகவும் கீழே வச்சா அது அங்கேயே ஒட்டிக்கும்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்லன்னு விபீஷணன் சிலையோடு வராரு. காவேரி ஆற்று அழகை பார்த்ததும் அவருக்கு குளிக்க ஆசை வந்துருச்சு. அப்போது அங்கே ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். அவன்கிட்ட சிலையை கொடுத்துட்டு நான் வர வரைக்கும் கையிலேயே வச்சிருப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பையன் யார்? நம்ம கணபதி தான். விபீஷணன் திரும்புறதுக்குள்ளே பிள்ளையார் அந்த சிலையை கீழே வச்சிட்டாரு. அவ்வளோதான், சிலை அங்கேயே ஸ்ரீரங்கத்தில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. திரும்பி வந்து பார்த்த விபீஷணனுக்கு பயங்கர கோபம். அந்த சின்ன பையனை துரத்திட்டு போகிறாரு. அந்த பையன் வேகமாக ஓடி இந்த மலை உச்சிக்கு வந்து உட்காந்துக்கிறான். விடாத விபீஷணனை அந்த பையனை பிடிச்சி தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வச்சாரு. அந்த கொட்டு வாங்கின தழும்பு இன்னைக்கும் உச்சி பிள்ளையார் தலையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வரலாறு. இது கதை மட்டும் இல்லைங்க. 6ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் காலத்தில் குடைஞ்சி கட்டின கோயில் இது. கீழே தாயுமானவர் கோயிலும் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். திருச்சி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி மலை ஏறி உச்சி பிள்ளையாரை பார்த்துட்டு வாங்க. மேலிருந்து அந்த திருச்சியோட அழகையும் காவேரியையும் பார்க்கிறது தனி சுகம்.